சேனல் பையனங்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து எனது அக்கா தங்கை அனைவரும் இந்த வீடியோவை கொஞ்சம் டைம் ஒதுக்கி பார்த்துட்டு போயிருங்க. இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஜஸ்ட் உட்காந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தேன், இன்னைக்கு என்ன நடப்பு அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது தமிழ்நாட்டில் இன்னைக்கு மொத்தமா வாக்காளர்கள், அதாவது ஓட்டு போட தகுதி உள்ளவர்கள்னு பார்த்தீங்கன்னா 6,36,00,000 பேர் தமிழ்நாட்டில். இதுல ஆண்கள் பார்த்தீங்கன்னா 3,14,74,029 பேர் தான். ஆனா பெண்கள் 3,00,00,000 எப்படி அவங்க 3,11,00,000 தான் ஆண்கள். பெண்கள் நீங்க 3,24,27,803 பேர் இருக்கீங்க. ஆண்களை விட பெண்கள் அதிகமா இருக்கீங்க வாக்காளர்கள். அப்படிதான் பார்க்கும்போது ஆண்களை விட பெண்கள் அதிகமா இருக்காங்க. ஆனா சட்டமன்றத்துக்குள்ள சட்டப்பேரவைக்குள்ள எத்தனை எம்எல்ஏக்கள் பெண்கள் இருக்காங்கன்னு பார்த்தா ரொம்ப கம்மி. விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுல தான் அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுமா இருக்கீங்க. ஏன் பெண்கள் இதை நீங்க யோசிக்கவே மாட்டீங்க? சுதந்திர இந்தியாவில் பெண்களும் ஆண்களும் சமம்னு சொல்லி தானே இங்க பல கட்சிகள் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பெண்கள் யாரும் இந்த கேள்வி கேட்கலையா? சரிக்கு சமமா கொடுங்க. ஏன்னா நாம் தமிழர் கட்சியில மட்டும் அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வெற்றி தோல்வி அதை எதுவுமே எதிர்பார்க்காமல் சரிபாதியாக கொடுக்குறாங்க. நான் என்ன கேட்கிறேன், சரிபாதியை தாண்டி எண்ணிக்கையில் மெஜாரிட்டியில் யார் அதிகமா இருக்கா? பெண்கள். நீங்க அப்ப கூடவே வாங்கலாமே. இவங்க இங்க இடஒதுக்கீடு எப்படி பண்றாங்க? அந்தந்த கணக்கீடை வச்சுதான் பண்றாங்க. யார் அதிகமா இருந்தா இவங்களுக்குள்ள பர்சன்டேஜ் கூட இடங்கள். 100 பேர் இருந்தா அவங்களுக்கு ஒரு 80 இடங்கள், ஒரு 80 பேர் இருந்தா 60 இடங்கள். இப்படியே எண்ணிக்கையின் அடிப்படையில் கொடுக்குறாங்க. நீங்க ஆண்களை விட பெண்கள் அதிகமா இருக்கீங்க தமிழ்நாட்டில். நீங்க சட்டப்பேரவைக்குள்ள எத்தனை பேர் இருக்கீங்க பெண்கள்? ஒரு நாளாச்சும் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இத்தனை பேர் இருக்கும்போது ஏன் நீங்க அரசியல் நாட்டம் செலுத்த மாட்டீங்க? உடனே எல்லா கட்சியில இருந்தா மகளிர் அணி இருக்கு, அங்கே எம்எல்ஏ சீட்டு அதெல்லாம் கிடந்துட்டு போகுது. ஏன் ஒரே ஆண்கள் மட்டும்தான் அதிகமா இருக்கணும் சட்டப்பேரவைக்குள்ள? தலைமை தாங்கிறது ஆனா தான் இருக்கணுமா? உடனே ஜெயலலிதா அம்மையார் இருந்தாங்களே அப்படிம்பீங்க. ஜெயலலிதா அம்மையார் ஒன்று கீழே கிளைச்சலாளர் ஆகி அதுக்கப்புறம் ஒன்றியம் ஆகி அப்புறம் மாவட்டத்திலிருந்து அதுக்கப்புறம் மாநிலத்துக்கு வரல. அந்த மாதிரி டைரக்டா வந்தாங்க. எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்போதே நேரடியாக அந்த மிகப்பெரிய பதவிக்கு வந்துட்டாங்க. அடுத்து பிரேமலதாவை சொல்லுவீங்க. அவங்க விஜயகாந்த் என்ற மிகப்பெரிய ஆளுமையின் மனைவியாக உள்ளே வர்றாங்க. வேற யார் இருக்காங்க சொல்லுங்க? ஒரு மிகப்பெரிய பெண் ஆளுமை தமிழ்நாட்டில் யாருங்க? ஒரு வீர மரத்தின் தினமான தமிழ் பெண்களை தான் சொல்ல முடியும். நம்ம அவ்வளவு வீரமான பெண்கள் நம்ம தமிழகத்தில் இருந்தாங்க. முன்னாடி ஒரு காலத்துல இருந்தாங்க. என்னவா இருந்தாங்க? சாதாரண பெண்களா இருந்தாங்க. ஒரே ஒற்றை பெண்மணி யாரை சொல்லுவீங்க? வீரமங்கை வேலுநாச்சியாரை தான் சொல்லுவீங்க. வாள் எடுத்து போரிட்டாங்கன்னு. அவங்களோட முடிஞ்சு போச்சா பெண்களுடைய வீரம்? அடுப்பங்கரைக்குள்ள இருந்து நீங்க வெள்ளம் சாதிக்கணும் படிங்கன்னு சொல்லி எதுக்கும் அனுப்புறானே. எந்த ஒரு அரசியல்வாதி அரசியல வாங்க, அரசியல் உள்ள வந்து நாட்டு நடப்பை மாத்துங்க, நீங்க உதவி பண்ணுங்க, எத்தனை அரசியல்வாதிகளை கையை பிடிச்சு கூட்டு வந்தாங்க உள்ள அரசியலுக்குள்ள? சொல்லுங்க பார்ப்போம். பெண்கள் இதை பத்தி யோசிக்கவே மாட்டீங்களா? சாராய கடனை மூடணும். நீ உள்ள வா, சட்டப்பேரவைக்குள்ள வந்து மூட வை. 214 பேர்ல 100 பேர் பெண்கள் உள்ள வாங்கம்மா. வந்தீங்கன்னா அவன் என்ன சொல்றது? நீ இழுத்து மூடிடலாமே. நீ மெஜாரிட்டியா இருந்தா ஏன் பெண்கள் அரசியலுக்கு வர மாட்டீங்க? ஒரு கட்சி சார்ந்தியா வரீங்க, தனியா ஒண்ணு ஆரம்பிங்க. சும்மா குட்டி குட்டியா ஆரம்பிக்காம பெண்களுக்குன்னு ஒரு இதை ஆரம்பிங்களே. பெண்கள் தலைமை தாங்கட்டும். ஒவ்வொரு மாவட்டத்துக்கு பெண்கள் எத்தனை மாவட்ட செயலர் இருக்காங்க சொல்லுங்க பார்ப்போம். தமிழ்நாட்டில் கூடிய அனைத்து மாவட்டங்கள்ல எத்தனை பெண் மாவட்ட செயலர்கள் இருக்காங்க? கொஞ்சமாச்சு யோசிங்க. நீங்க ஒரு கட்சியை இயக்கத்தையோ ஆரம்பிங்க. பெண்கள் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒரு பெண்ணை மாவட்ட செயலராக போடுங்க. ஒரு ஒன்றியத்துக்கு பெண்ணை அந்த ஒன்றியத்தின் செயலாளராக போடுங்க. ஊராட்சி கிளை செயலர் வரைக்கும் பெண்களை போடுங்க. ஏன் வீட்டை பார்க்குற பெண்ணால நாட்டை பார்க்க முடியாதா? ஒரு வீட்டில் உப்பு இல்லை, மிளகா இல்லை, என்ன தேவை, புருஷனுக்கு என்ன தேவை, பிள்ளைக்கு என்ன தேவைன்னு பார்க்க முடிஞ்ச பெண்ணால இந்த நாட்டுக்கு என்ன தேவைன்னு பார்க்க தெரியாதா? பாரு, பெண்கள் சம உரிமை பேச நீ யாரா? முதல் நம்ம ஆண்களை பார்த்தே கேட்கறாங்க. இந்த டைலாக் பேசுறீங்க இல்ல, சம உரிமை கொடுக்க நீ யாரு? கடவுள் கொடுக்கும் போதே எப்பா நீ தான்ப்பா ஆண், எல்லாத்துக்கும் பிரிச்சு கொடுப்பான்னு சொன்னாரா? இருக்குது, பொதுவா இருக்கு, வேணுங்கிறவன் எடுத்துக்க. இந்த பெண்களை அரசியலுக்குள் நுழைய விடாமல் பண்றது யார்? இப்ப எனக்கான தேவைய என் அம்மாவோ என் அக்காவோ என் தங்கையோ பெண்களில் ஏதோ ஒரு முறைகளில் ஒருவர் இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்கன்னா, ஒரு வீட்டை ராஜ்யம் பண்ணக்கூடிய அவங்களுக்கு அந்த நாட்டுக்கு என்ன தேவை, வீட்டுக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சவங்களுக்கு நாட்டுக்கு என்ன தேவைன்னு தெரியும். நீங்க எல்லாத்துலயும் டிபார்ட்மெண்ட் எல்லா துறையும் எடுத்துக்கங்க, ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கங்க. இன்னைக்கு எத்தனையோ பெண்கள் சாதிச்சுட்டு இருக்காங்க. இப்ப கண்ணகி நகர்ல இருந்து நம்ம கார்த்திகா சாதிக்கலையா? மேரி கோம் இல்லையா குத்துச்சண்டையில? கிரிக்கெட்லாம் ஆண்கள் மட்டும் தான் விளையாட முடியும். இன்னைக்கு மித்தாலி ராஜ், ஸ்மிருதி மந்தனான் போட்டு பொழந்து கட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்க பெண்கள். இதையெல்லாம் நீங்க ரூட் எடுத்து போறீங்களே ஒவ்வொன்னா. எப்ப பாரு விவசாயின்னு ஆண்களை மட்டும் தான் கொஞ்சம் சொன்னீங்க. ஏற பிடிச்சி உழுத விவசாயி ஆன சொன்ன நீங்க நாத்து நட்டாதான் அந்த விவசாயி ஏற பிடிச்சி உழ முடியுங்க. இந்த நாத்து நடுறது யாரு? பெண்கள். அதை யாரும் பேச மாட்டீங்க. பெண்களை நிறைய இடத்துல மறைச்சே வச்சிருக்கீங்க. இன்னமும் இந்த பெண்களுக்கு இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. நம்ம சுதந்திர இந்தியா வெளியே வந்துட்டாலே பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு சாதனையா இருக்கு. வீட்டை விட்டு விஞ்ஞப்படுத்துற கொடுமை இல்லை. ஆனா கேட்டா இங்க நிறைய பேர் பெரியார பேசி தெரிவாங்க. நாங்கள் பெண் விடுதலையை பெற்றுக் கொடுத்தோம், பெண் சுதந்திரம் பெற்றுக் கொடுத்த நீ சட்டப்பேரவைக்குள்ள எத்தனை பெண்களை விட்டுற? இந்த 60 ஆண்டு காலமா திராவிட கட்சிகள் தான் மாறி மாறி ஆட்சியில வருது. அந்த ஜெயலலிதா அம்மையார் மட்டும்தான் அவங்களாம் அடிமட்டத்துல இருந்து வரல. அவங்களாம் மரியாதை இருக்குது. ஆனா அவங்க அடிமட்டத்துல இருந்து வர கிடையாது. நேரடியாக
ஒரு மேம்பட்ட ஒரு இதுல வந்து நேரடியாக கட்சி தலைமை பொறுப்பு அந்த ஒரு தலைமை பொறுப்பேற்று ஆளுமையானாங்க. அடிமட்டத்துல இருந்து யார் வந்தா சொல்லுங்க பார்ப்போம். இங்க யாருமே முதல்வரான யாருமே அடிமட்டத்துல இருந்துலாம் வரல. நம்ம காமராஜர் ஐயாவோ அந்த மாதிரி ஆட்களை தவிர பாக்கி யாருமெல்லாம் வந்து டைரக்டா அப்படியே அடிமட்டத்துல இருந்து கிளை செயலாளர் அதுக்கு ஒன்றியம்லாம் யாரும் வரல. எடப்பாடி அவர்கள் இருக்காரு. இப்ப அவரும் ஒரு அதிர்ஷ்டம் தான் சொல்ல முடியும். அவருக்குமே ஒரு அதிர்ஷ்டத்தின் வாயிலாக அம்மா இருந்ததுக்கு அப்புறம் அவருடைய அந்த ஒரு அதிர்ஷ்டம் அவருடைய திறமையும் பயன்படுத்திக்கிட்டார் அந்த இடத்துல. அதை அவர் பாராட்டி தான் ஆகணும். அவர் எப்படியோ மொத்தத்துல அடைய வேண்டிய இலக்கை அடைஞ்சிட்டார். அவர் இருக்காரு. வேற யாராவது அடிமட்டத்துல இருந்து வந்திருக்காங்களா? அதான் என்னுடைய கேள்வி. இப்படிப்பட்ட அந்த அரசியல்ல ஏன் அதிகமா எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய பெண்கள் அரசியலுக்குள்ள வர மாட்டீங்க? ஏன் நினைக்க மாட்டீங்க? மிகப்பெரிய அதிகாரம் அங்க இருக்குது. நீங்க நினைச்சா எல்லாத்தையும் மாத்தணும்னா அதுக்கு அந்த அதிகாரத்துக்குள்ள வரணும், சட்டப்பேரவைக்குள்ள வரணும். முதல் மந்திரியாக இருக்கணும், அமைச்சரவையில இடம் இருக்கணும். அமைச்சரவையில எத்தனை பெண்கள் இருக்கீங்க சொல்லுங்க பார்ப்போம். 1 2 3 கையை விட்டு எண்ணலாம். சோ பெண்கள் அரசியலில் நுழையுங்கள். அதிக எண்ணிக்கையில் நீங்க இருக்கீங்க. உங்களுக்கு என்ன தேவைன்றதை நீங்க ஈஸியா தீர்மானிச்சுக்கலாம். பெரிய ஒரு சாதனைலாம் இல்லை. நீங்க எப்படி பக்கத்து வீட்டுல வந்து பேசுவீங்க, ஒரு வீடா கூப்பிட்டு சும்மா ஏதோ ஒரு வீட்டுக்கு கதையை புரணி பேசுறத அரசியல் பேசுங்கன்ற. பெண்கள் அரசியல் பேசுற நாடு கண்டிப்பாக மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி போகும். மெலோனியான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு யூரோப்பியன் கண்ட்ரில ஒரு பிரதமர் இருக்காங்க. அந்தம்மா ஒரு பெண் தான். அந்த அம்மா ஆட்டி வைக்குது. அந்த அம்மாவால முடித்த ஒரு சாதனை ஏன் நம்ம நாட்டு பெண்களால முடியாதா? நீங்க அரசியல் பேசுங்கன்ற. பக்கத்து வீட்டு புரணி கதையை பேசாம அரசியல் பேசுங்க. இன்னைக்கு என்ன பெட்ரோல் விலை, இன்னைக்கு என்ன அரிசி விலை பேசுங்க. இதை பேசுனீங்க. இதாம அரசியல். வேறு எதுவும் அரசியல் கிடையாது. இன்னைக்கு என்ன ரேட்டு விற்குது பால், இன்னைக்கு என்ன ரேட்டு பெட்ரோல் விற்குது, இன்னைக்கு கேஸ் சிலிண்டர் எவ்வளவு ரேட்டு, இதெல்லாம் பேசி இதெல்லாம் ஏன் கூட போகுது, ஏன் குறையல, இப்படி கேள்வி கேளுங்க பக்கத்து வீட்டுகள்ல. அரசியல் ஆட்டோமேட்டிக்கா வளர்ந்துட்டு போகும். அப்போ நீ அடிமட்டத்துல இருந்து போடு. பெண்கள் நீங்க வாங்க அரசியலுக்குள்ள. ஊராட்சி மன்ற தலைவரா பெண்களுக்கு எல்லாம் ஒதுக்க நீ நில்லுங்க. டைரக்டா யாருனாலும் நிக்கட்டும். இந்த கணவர்னு சொல்லிட்டு இல்ல நம்ம தேவையில்லைன்னு சொல்லுவா பேசலாம் கேட்காதீங்க. நில்லுங்க, இறங்கி பெண்கள் அரசியலுக்குள்ள வாங்கன்ற. நான் திரும்ப இன்னொன்னு ஒவ்வொரு கட்சிக்குள்ள மகளிர் அணி போட்டிருக்காங்க, அங்க போறோம். தனியா ஒரு இயக்கத்தை ஆரம்பிங்க. இத்தனை லட்சம் மக்கள், இத்தனை கோடி மக்கள் இருக்கீங்கல்ல, ஒரு இயக்கத்தை பெண்கள்னு தனியா ஆரம்பிங்கள. ஆண்கள் ஓட்டெல்லாம் வேணாம். ஆண்கள் ஓட்டு வேணும். அதாவது நீங்க செய்யக்கூடிய நன்மைகளை பார்த்து ஆண்களே உங்க பின்னாடி வரணும். எத்தனை காலத்துல ஆண்கள் சொல்லக்கூடிய அந்த ஒரு சித்தாந்தத்துக்கு பெண்கள் நீங்க பின்னாடியே ஓட்டு போட்டு போவீங்க. பெண்கள் நீங்க ஒரு சித்தாந்தத்தை எடுத்துட்டு வாங்க. இதான்பா கொள்கை, இப்படித்தான் இனிமே இருக்கணும். எல்லாத்துலயும் இப்ப நாங்கள் இப்படி பங்கெடுத்துக்கிறோம், எங்களை நம்பி ஓட்டு போடுங்க, நாங்க நல்லது செய்யறோம். ஏன்னா இங்க சொல்லி வாயாலே வாக்குறுதிகளை மட்டும் சொல்லிவிட்டு எதையுமே செய்யாம ஆட்சி நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. என்னமோ தமிழ்நாட்டுல எத்தனையோ ஆண்டு காலமா 50 வருஷம் எந்த கட்சியா இருந்தாலும் சரி அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப நீங்க வாங்கல ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்களே. என் பெண்கள் நினைச்சா முடியாதா? சாதனை செஞ்சாங்கன்னா பெண்களை பட்டியலிட்டு காட்டுறான்ல. ஸ்போர்ட்ஸ்ல இருக்கட்டும், படிப்புல இருக்கட்டும், அறிவியல் ஆராய்ச்சிகள்ல இருக்கட்டும். கல்பனா சாவ்லானாலே உலகத்தை விட்டு இந்த பூமியை விட்டு கிரகத்துக்கே போயிட்டு வர முடியுது, நிலாவுக்கே போயிட்டு வர முடியுது. அப்படின்னா இந்த தம்மா துண்டு தமிழ்நாட்டுல உங்களால சாதனை பண்ண முடியாதா? ஏன் அரசியலுக்கு வர மாட்டீங்க? வீட்டுல உள்ள பயமா? ஆண்கள் உங்களை மிரட்டுறாங்களா? அதெல்லாம் பழைய காலம். இப்பெல்லாம் அப்படி ஒன்றும் கிடையாது. நீங்கள் முன்னெடுத்து வந்துட்டீங்கன்னா அவனும் பின்னாடியே வந்துடுவான். சரி நில்லுங்கன்ட்டு. இப்ப உள்ளது அதிகபட்சம் நீங்கள் பெண்கள் அரசியலுக்குள்ள வரும் பட்சத்தில் மிகப்பெரிய மாற்றம் இருக்கு. நீங்கள் ஒட்டுமொத்த உலகத்திற்குமே நீங்க மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இருப்பீங்க. தமிழ்நாட்டு பெண்களுக்கு சொல்றேன். இனி என்னோட வேலை டெய்லி ஒரு வீடியோ போட போறேன். என்னென்ன பண்ணலாம் அரசியலுக்குள்ள நீங்க வர்றதுக்கு. ஒவ்வொரு கட்சிக்குள்ள மகளிர் அணிலாம் நான் கேட்க மாட்டேன். தனியா ஆரம்பிங்க. ஒட்டுமொத்தமா ஒருத்தர் ஆரம்பிங்க. முதல்ல ஒரு பருக்கு அரிசி தூக்கி போட்டோம்னா தான் அடுத்தடுத்து அரிசி விலை சாதமா பொங்கி வரும். அது மாதிரி முதல்ல ஒருத்தர் ஸ்டெப் எடுத்து வைங்க. ஒரு இயக்கத்தை ஒரு மாவட்டம், ஏதோ ஒரு மாவட்டங்க, திருச்சியோ மதுரையோ திண்டுக்கல்லையோ ஒருத்தர் நீங்க ஆரம்பிங்க. அந்த ஒரு ஆள் போதும். அந்த ஒரு ஆளை வச்சு அந்த மாவட்டத்துல 1 லட்சம் பேரை கொண்டு வர முடியும் உங்களை வச்சு. ஒண்ணு பக்கத்துல பூஜ்ஜியம் போட போற அவ்வளவுதானே. அது மாதிரி ஆட்களை உள்ள கொண்டு வர போற பெண்களை நீங்க ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த இடத்துல ஒரு பிரச்சனை நீங்க ஒருத்தர் பேசுனீங்கன்னா உங்களுக்கு ஆதரவாக அந்த கருத்துக்கு ஒருமித்தமாக 10 பேர் வந்து நிற்பான். அதான் எண்ணிக்கையை ஆட் பண்றது. அப்படி கொண்டு வரலாம் பெண்கள் நினைச்சா. தனியா ஒரு இயக்கமோ கட்சியோ ஆரம்பிக்க பெண்கள் ஒரு முடிவை எடுங்க. அரசியல் ஒரு ஆசை இருக்கவங்க அரசியலுக்குள்ளே போய் பார்த்துருவோமே. நம்ம என்னதான் பெரிய அரசியல், காலங்காலமா சாக்கடைன்னு சொல்லி பாதி பேரை படிச்சு உள்ளவராம் பண்ணிட்டான். பெண்களுக்கு வேற எதுவும் கிடையாது. ஐயோ ரொம்ப ஆபத்தான இடம். பெண்கள் போனாலே மிகவும் தப்பாக பேசுறவனா இருக்கு அரசியல் பெண்கள் வந்துட்டாலே அவன் ஒரு மாதிரி பேசுவான் பெண்களை. அதெல்லாம் காதலே வாங்காதீங்க, தூக்கி போடுங்க. நீங்க வந்து அரசியல் ஆளுமை பண்ணிட்டீங்கன்னா வேற யாரு பேசுவா? ஒரு 100 பேர் இருக்க இடத்துல 2 பெண்கள் 3 பெண்கள் வந்தாதான் பேசுவான். 100 பேர் இருக்க இடத்துல 60 பேர் 50 பேர் பெண்கள் வந்துட்டீங்கன்னா எவன் பேசுவான்? ஸோ அரசியலை நீங்க கையில எடுங்க. இன்னிலிருந்து நான் ஒவ்வொரு வீடியோ போடுறேன். ஒவ்வொரு மாவட்டத்திலும் எப்படி பெண்கள் வரலாம், என்னென்ன பண்ணலாம் அரசியலுக்குள்ள வர்றதுக்கு. தனியா சொல்றேன். திரும்ப கட்சிக்குள்ள போகாதீங்க. நீங்க ஏதோ ஒரு கட்சியில பண்ணீங்கன்னா உங்களை அடக்கி திரும்ப அடிமட்டத்திலே போடுவோம். அதோட போஸ்டிங்கை கொடுத்து உங்களை சேர்மன் தந்துடுறேன், உங்களை நான் கவுன்சிலர் போஸ்ட் இப்படிதான் அடக்கி வைப்பான். சட்டப்பேரவைக்குள்ளவா 214 தொகுதி இருக்கு. 214 100 உள்ளவா நீ
அவன் கட்சிக்காரன் எதை வேணாலும் ஆள வேணாலும் போடட்டும், நீ தனியா ஒரு இயக்கத்தை ஆரம்பி, உன்னோட பர்சன்டேஜை காட்டு. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு விசிகாவை எடுத்துக்கோமே, 8% ஓட்டு வாங்கியிருக்கு. எத்தனை எம்எல்ஏ உள்ள இருக்காங்க? 4 எம்எல்ஏ விசிகா கட்சி. இப்போ காங்கிரஸ் எத்தனை சதவீதம்? அவங்க நெருக்கி ஒரு 20 எம்எல்ஏ உள்ள கொண்டு போயிருக்காங்க. என்ன ஓட் பர்சன்டேஜ் இருக்கு அவங்களுக்குலாம்? அவங்க ஆண் பெண் எல்லாம் கலந்து. பெண்கள் நீங்க 3,24,00,000 பேர் இருக்கு, நீங்க வெறும் பாதிக்கு பாதி 1.5 கோடி பேர், 1.5 கூட வேணாங்க, 1 கோடி பேர். இங்க பாதி பேர் 2 கோடி பேர் இருந்தாலே ஆட்சி அமைக்கலாம்னு சொல்லி 2 கோடி தொண்டர்கள் 2 கோடி தொண்டர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ 3 கோடி பேர்ல வெறும் 1 கோடி பேர் பெண்கள் ஒரு பக்கமா நில்லு. நீ 214 தொகுதியில 100 தொகுதி நீங்க உள்ள வரலாங்க. இப்படி நீங்க ஒரு அரசியல் ஆளுமைகளை வேஸ்டேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. யானையினுடைய பலம் அதுக்கு தெரியாதுமாங்க, பாகனுடைய கையில குத்திக்கு பயந்து யானை நிற்கும். அது மாதிரி யானை மாதிரி இருந்துடாதீங்க. சுழன்ற அடிக்கும் சூறாவளியா நீங்க அரசியலுக்குள்ள வந்தே தான் ஆகணும். வந்தா மட்டும்தான் இங்க காலங்காலமா நீங்க கேட்கிற எல்லாமே நடக்கும். இல்லைன்னா இந்த மதுபான கடை முடியாது, நீங்க கேட்கிற எந்த ஒரு சலுகைகளும், நீங்க நினைக்கக்கூடிய எந்த ஒரு காரியமும் நடக்காது. கடைசி வரைக்கும் இவங்க இப்படியே ரூல் பண்ணிட்டு இருந்து போவாங்க. பெண்கள் கடைசி வரைக்கும் நீங்க இது சாதிச்சுக்கிட்டீங்க, இப்படி சாதிச்சுட்டீங்க, நீங்க பெண்களை நாங்க விடுதலை வாங்கி கொடுத்துட்டோன்னு, உங்களுக்கு விடுதலை கொடுத்தோம்ன்ற இடத்துல ஆண்கள் இருப்பான், விடுதலையை வாங்கிட்டு போன இடத்துல நீங்க இருப்பீங்க. எப்படி வந்து இந்தியா சுதந்திரம் வாங்குச்சு பிரிட்டிஷ்காரன்ட்டு இருந்து, சுதந்திரம் வாங்குச்சுன்னு என்ன கொடுத்தேன், நம்மளோட அனுபவத்தை அடிச்சு விரட்டணும்னு சொல்ல மாட்டான். சுதந்திரம் வாங்குச்சு, என்ன சுதந்திரம் வாங்குச்சு? இந்தியா வந்து கட்டாம வச்சானா பிரிட்டிஷ்காரன்? அதே நான் மூளைக்கு அப்படி வச்சிருக்கான். சுதந்திரம் வாங்கிட்டோன்னு நம்மளை அடிமைப்படுத்த வந்த நாயை அடிச்சு விரட்டணும் அப்படி சொல்ல மாட்டான் எவனும். சுதந்திரம் வாங்கிட்டோம். அது மாதிரி பெண் விடுதலையை பெற்று தந்தோம் பேசுறது யாரு? இதே ஆண்கள் தான். அப்ப இந்த பெண்ணை அடிமைப்படுத்தினது யாரானா அதே ஆண்கள் தான். சோ இந்த ஆண்கள் டாபிக் வேண்டாம். எல்லாத்துக்கும் நல்லவா இருப்பான், கெட்டவா இருப்பான். நான் சொல்றது பெண்கள் 3 கோடி பேர்ல பாதிக்கு பாதி 1.5 கோடி கூட வேண்டாம், 1 கோடி பேர் ஒரு மித்தமா நின்று தமிழ்நாட்டுல நீங்க அரசியல் பண்ண ஆரம்பிங்க. தனி இயக்கமா சொல்றேன், சும்மா குட்டியா ஆரம்பிக்கப்படாத சாதி கட்சி மாதிரி ஒரு இயக்கமா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இவ்வளவு பெண்கள்னு ஒரு இயக்கமா, பெண்கள் ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சு கட்சி பேரை வைங்க, கொள்கையை வச்சு தனி இயக்கமா வந்து 214 தொகுதியில நீங்க பாதி உள்ள போனீங்கன்னா தான் தமிழ்நாடு தப்பிக்கும். இவங்க அடிக்கிற கொள்ளையில தமிழ்நாடு தப்பிக்காமே போயிடும். அதனால பாதிக்கு பாதி பெண்கள் போங்க, பாதிக்கு பாதி ஆண்கள் போகட்டும். அப்படி போனா மட்டும்தான் ஒருமித்தமாக நாடு நல்ல ஒரு நிலைமையை போய் அடையும். இந்நிலந்து ஒரு வீடியோ போடுறேன், அப்படியே ஒட்டுமொத்த தமிழக பெண்களும் இதை ஃபாலோ பண்ணிக்கங்க. எப்படி அரசியல் நகர்வுகளை மேற்கொள்ளலாம், எப்படி ஒவ்வொரு காயை நகர்த்தலாம் அப்படின்றத எனக்கு தெரிஞ்ச அறிவை வச்சு சொல்றேன். நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. தனி ஒரு இயக்கத்தை பெண்கள் ஆரம்பிங்க, கையில எடுங்க அரசியலை.